Hi, வெல்கம் காசி குக்கிங். வீடியோவே போடுறது இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் போடுறதில்ல அப்படின்னு சொன்னா வியூவர்ஸே 0 வியூவர்ஸ் தான் காட்டுது. ஆல்ரெடி போட்டதே 2 வீடியோக்கே உங்களுக்கு மில்லியன் வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்காதீங்க. இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி சல்பா இருக்கு. ஏதாவது 1-2 லைக்ஸ் இருந்தாதானே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்கும். சரி அப்படின்ட்டு இன்னைக்கு எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு குருமாவும் சப்பாத்தி மாவும் பிணைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ சமையல் வீடியோ அடுத்தது வரும். இது சமையல் வீடியோ கிடையாது, ஒரு அட்வைஸ் வீடியோ. இது எங்க வீட்டு பெரிய வேலை, அது அப்படிதான் இடையில இடையில ஏதாவது பேசிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. அந்த குக்கர் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பொண்ணுங்களுக்காக தான். என்னங்க எல்லாருமே பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு பொண்ணுங்களுக்கே போடுறீங்க, பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. பசங்களுக்கும் அப்புறமா வருவேன். இப்ப பொண்ணுங்களுக்காக என்ன அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு படிக்கிற வயசுல படிங்க, புரியுதா? லவ், ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸு, கெட்டுத்தது, இப்படி எல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படி போனா கூட படிப்புல ஃபுல்லா எனக்கு எல்லாமே தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு படிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, படிக்கலைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்ன மாதிரி நான் ஒரு மக்கள், எனக்கு படிப்பே சுத்தமா ஏறாது. சரி, அதனாலதான் நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்றேன். அப்படி படிப்பே ஏறல, எனக்கு சுத்தமாவே படிப்பே வரமாட்டேங்குதுங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு நினைச்சீங்க அப்படி சொன்னா, வேற ஏதாவது கைத்தொழில் கத்துக்கோங்க. என்னென்ன அப்படி சொன்னா, தையல் கத்துக்கோங்க, பியூட்டிஷியன் கத்துக்கோங்க. இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்றது, புரியுதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கத்துக்கோங்க. எனக்கு படிப்பே வரலங்க, சுத்தமா ஏற மாட்டேங்குது. சரி, வீட்டுலதான் இருக்கோம், அலைன்ஸ் பாக்குறாங்க, இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குவாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன பண்ணுங்க, தையல் கத்துக்கோங்க, பியூட்டிஷியன் கத்துக்கோங்க, சிலம்பம், பாட்டு, டான்ஸ், பரதநாட்டியம் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி இது உங்களை காப்பாத்தும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? இப்ப சொல்றேன் பாருங்க. எப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தரை பாக்குறோம், அவரை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா கூட இதேதான் சேம். அவரை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஓகே, எல்லா வீட்லயும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, என்ன ஆகுன்னு சொன்னா, சரி கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது, சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன், அதனால சொல்றேன். அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன உங்க அம்மா புள்ள பெத்து வளர்த்துனாங்க, ஒன்னும் மண்ணாங்கட்டியும் தெரியல, இப்படியா புள்ள இருப்ப அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நம்ம சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு நல்லா சமைச்சோம்னா நம்ம பாராட்டி தள்ளிடுவாங்க அப்படின்னு நினைப்போம். அதுவும் இல்லை, நம்ம சமைக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு சமையலா, எங்க அம்மா செஞ்சாங்கன்னா, எங்க அக்கா செஞ்சாங்களா, எங்க பாட்டி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன தோணும், என்னடா இது நம்ம இப்படி சமைச்சு இப்படி சொல்றாங்க, ஒருவேளை நல்லா சமைச்சா சூப்பரா பாராட்டுவாங்களோன்னு இன்னும் எஃபெக்ட் போட்டு சூப்பரா சமைக்க கத்துக்குவோம். நமக்கே சாப்பிடறப்போ பரவாயில்லடா, நம்ம நல்லா சமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டான் ஓகே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இதே அப்படியே கண்டினியூ ஆகாது. மறுபடியும் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து விதவிதமா சமைச்சு கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு, எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்க, 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கியா? நான் வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன் தெரியுமா, நீ விதவிதமா சமைக்கிற, அது எப்படி வரும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால வந்தது, நீ வீட்டுல தானே இருக்க, சும்மா தானே இருக்க, உனக்கு எங்க இதை பத்தி எல்லாம் தெரிய போகுது, விதவிதமா ஆச்சு திங்கறதுலயே இரு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, தையல், டான்ஸ், பியூட்டிஷியனு, சிரமம், பாட்டு, இந்த மாதிரி ஏதாவது நீங்க கத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். நம்ம வீட்லயே இருந்து இதெல்லாம் நம்ம பண்ணலாம். நமக்குன்னு ஒரு சுயமரியாதை, நம்ம கௌரவத்தை நாமளே காப்பாத்திக்கலாம். இதெல்லாம் தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், இதெல்லாம் பண்ணுங்க. அவன் கிடக்குறான் லூசு பையன், அவன் கிடக்கான் மயிராண்டி. சரி, தயவு செஞ்சு நீங்க கத்துக்கோங்க ப்ளீஸ்.
ஏங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க திட்டினதுக்கு அப்புறம் இதெல்லாம் கத்துக்க கூடாதா அப்படின்னு கூட கேட்பீங்க ஒரு சிலர் இல்லையா? அதுக்கும் பதில் சொல்றேன். சரி இப்ப கோவம் வந்து நான் தையல் கத்துக்கிறேன், இல்ல நான் டியூஷன் எடுக்க போறேன், இல்ல பியூட்டிஷியன் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் உங்க அப்பா வீட்டுல கத்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கத்துட்டு வரணும். இங்க எங்க வீடுதான் கிடைச்சிச்சா, நீ அங்க போயிட்டுனா இருக்கிற வேலை யார் செய்வா, அதுக்கு யாரு பணம் கட்டுவான், அதுக்கு நான் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால தாங்க சொல்றேன், ப்ளீஸ் சரியா, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்க. இவ்வளோ பேசுறாங்களே, அடிபட்டிருப்பாங்களோ? அடி மட்டும் இல்லைங்க, அப்படியே இப்போ என்னது ரோலர் இருக்குல்ல, அத வச்சு ரோட தர தேய்ச்சி சுரண்டி எடுக்கிற நிலைமையில கொண்டு வச்சிட்டாங்க. அடிபடுறது கூட இல்லை. அதனால தயவு செஞ்சு படிங்க. படிப்பு இல்லைன்னா இதெல்லாம் கத்துக்கோங்க சரிங்களா? தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரம் காசி குக்கிங். பாய். டெய்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. கீழே ஷேர் கூட வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் வீடியோ போடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா போடுறேன் சரியா? அப்புறம் இந்த மாதிரி நிறைய இல்ல அப்படியே அந்த மான அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை கிட்ட கேட்டு சொல்றது இல்லை, இதெல்லாம் உண்மையில அனுபவத்துல சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இங்க இந்த பூமியில இருந்து இந்த தரையில இருந்து வான வரைக்கும் இருக்கு, அவ்வளோ விஷயம் இருக்கு. பொண்ணுங்களுக்காக ஷேர் பண்றேன், பசங்களுக்காக வானத்தை தாண்டி இருக்கு. அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுறான், அதுவும் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்புறம் அவ்வளவுதான். தேங்க்யூ.